முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய இரண்டாவது புதல்வரான யோஷித ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை பற்றி நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். இந்த நிலைமையில் தற்பொழுது அவர் பிணையிலே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதே சமயம் கடுமையான நிபந்தனைகளின் மத்தியில் தான் அவர் பிணையிலே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மீண்டுமாக அரசாங்கத்துக்கு சவால் விடுகின்ற விதமாக இன்னும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இதே இடத்துல யோஷித ராஜபக்ஷ அவர்களினுடைய கைது நடவடிக்கை இருக்கின்ற சமயத்தில் இன்னும் அடுத்த 2 வாரங்களுக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மூத்த மகனுமாகிய நாமல் ராஜபக்ஷ அவர்களும் கைது செய்யப்படுவார் அப்படி என்று சொல்லி ஒரு அதிரடியான கருத்து ஒன்று வழியாக இருக்கின்றது. அதே சமயம் அவர் மீது குற்றப்பத்திரிகையும் கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது தொடர்பான விவரங்களை நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம். யார் இந்த விடயங்களை சொன்னது, என்ன காரணங்களுக்காக சொல்லியிருக்கின்றார்கள், என்னென்ன விடயங்கள் இதிலே பின்னால் செல்வாக்கு செலுத்துகின்றன என்கின்ற அனைத்து விடயங்களை பற்றியும் நாங்கள் ஆராயலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மகன் யோஷித ராஜபக்ஷ அவர்கள் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அதாவது சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்ட ஒரு காணி தொடர்பான விவகாரமாக அவர் அதிவேக பாதையிலேயே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னராக 2 நாட்களுக்கு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இது பற்றிய விவரங்களை நான் ஏற்கனவே என்னுடைய கடந்த காணொலிகளில் பதிவேற்றிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். அதே சமயம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் யோஷித ராஜபக்ஷ அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சமயத்தில் தான் அவருக்கான இந்த பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயம் அவர் மீது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான ஒரு தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர் இனிமேல் இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெறுகின்ற காரணத்தினால அவர் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது, அவருக்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற இந்த விடயத்தை குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர்களிடம் அறிவிக்கும்படியாகவும் நீதிபதி அவர்கள் அந்த இடத்திலே உத்தரவிட்டிருக்கின்றார். இதனையும் தாண்டி அவர் ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அன்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் சென்று அவர் ஆஜராக வேண்டும், முன்னிலையாக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதில் அவற்றையுமே அவர் சொல்லுகின்ற சமயத்தில், அதாவது அவருக்கான அந்த பிணை வழங்கப்படுகின்ற அந்த தருணத்திலே நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், யோஷித ராஜபக்ஷ அவர்களை மேலும் காவலில் வைக்கிறதுக்கான போதுமான ஆதாரங்களை அரசாங்க தரப்பினர் முன்வைக்காத காரணத்தினால அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றார் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது வழமையாக சினிமா காட்சிகளே நாங்கள் பார்ப்போம், அரசியல் பிரமுகர்களும் சரி, அவர்களினுடைய மகன்களோ சரி, இவ்வாறு அவர்களுடைய உறவினர்களோ ஒரு கைது நடவடிக்கையின் போது கைதாகப்பட்டு அதன் பின்னராக ஆதாரங்கள் இல்லை, அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக, அதாவது இலகுவாக அவர்கள் வெளியிலே வந்து அதே மாதிரியாகத்தான் இவருடைய விடயத்திலையும் போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படி என்று சொல்லித்தான் அவர் பிணையிலே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இனி வருகின்ற காலங்களில் நடக்க போகின்ற விசாரணைகளையும் சரி, அல்லது இனி வரப்போகின்ற காலங்களில் இவர்கள் ஆதாரங்களை திரட்டுகின்ற அந்த ஒரு நடவடிக்கையின் பொருட்டுத்தான் சொல்ல முடியும் இவருக்கான தண்டனைகள் கிடைக்கப்பெறுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதே சமயம் யோஷித ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவுல அல்லது வழங்கப்பட்ட அந்த நிபந்தனைகள்ல சாட்சிகள்ல செல்வாக்கு செலுத்த கூடாது என்கின்ற ஒரு விடயத்தினையும் நீதிபதி அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் ஆதாரங்களை மாற்றி அமைப்பதற்கோ அல்லது அழிப்பதற்கோ முயற்சி செய்யக்கூடாது என்பதையும் அந்த இடத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறு ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய பிணை வழங்கப்பட்டதன் பின்னராக அந்த இடத்திலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் சட்டத்தரணியும் ஆகிய மனோஜ் கமகே அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே அடுத்த 2 வாரங்களுக்குள் பாராளுமன்ற உறுப்பினராகிய நாமல் ராஜபக்ஷ அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறதாக அந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தெரியும் உங்களுக்கு, கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்தது. இனி அடுத்த ஜனாதிபதி தேர்தல் 2029ஆம் ஆண்டு நடைபெறும். ஆகவே அந்த 2029ஆம் ஆண்டுல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி ஆகிவிடுவார் என்று சொல்லி இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் பயப்படுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அஞ்சுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான்
அவருக்கு எதிரான அவர்களை மட்டுமே இலக்காக கொண்டு இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார். இதே சமயம் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அரசாங்கம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு முயல்கின்றது அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் இந்த யோஷித ராஜபக்ஷ அவர்களுடைய பிரச்சனையை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றதாகவும், ஆனால் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வெறுமனே ராஜபக்ஷகளை மட்டுமே இலக்காக கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக இவர்களை ஏதாவது செய்தால், இவர்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்தால் உடனடியாக மக்கள் மத்தியில் பெரிதாக பேசப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் கையிலே எடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். உண்மைக்கும் சொல்ல போனால் அரசாங்கம் மக்களினுடைய பிரச்சனைகளை மறந்துவிட்டு ராஜபக்ஷக்களை அவர்கள் இலக்காக வைத்திருக்கின்றார்கள். மக்கள் இன்னமும் பிரச்சனைகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேங்காய் விலை குறைக்கப்பட வேண்டும், அரிசி விலை குறைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரம் சரி செய்யப்பட வேண்டும். இவ்வாறான நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத சில விடயங்களை அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் நாடகத்தை அவர்கள் செய்கின்றார்கள், அரசியல் பழிவாங்கல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக அவர் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஆகவே இது அனைத்துமே ராஜபக்ஷக்கள் மீண்டுமாக ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லி அதனை தடுப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் தான் இவை அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக ஆட்சிக்கு வருவதும் அல்லது அவர்களை ஆட்சியை விட்டு இறக்குவதும் என்பது மக்களினுடைய கைகளில் இருக்கின்றது. அது யாருமே அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள், இவர்கள் ஆட்சியை விட்டு போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இலகுவாக சொல்லிவிட முடியாது. அந்த அனைத்து முடிவுகளும் மக்கள் கைகளிலே மட்டும்தான் இருக்கின்றது. ஆகவே முந்தைய காலங்களை விட தற்பொழுது மக்கள் உண்மைக்குமே விழித்துக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தெரியும் யாரை அரசாங்கத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், யாரை அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். ஆகவே பார்க்கலாம் இனி வரப்போகின்ற காலகட்டங்களில் எப்படி இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கின்ற அதே சமயத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்கள் மீது குற்றம் இருந்தால் அவற்றை நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஒரு பதிவொன்றினை பதிவிட்டிருந்தார். அதன் பின்னராகத்தான் பல்வேறு விதமான விசாரணைகள் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது. இப்படியாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதாவது நானோ அல்லது எனது சகோதரனோ யோஷித ராஜபக்ஷவோ ஏதாவது தவறு செய்திருப்பின் அவற்றை சரியான ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி அரசாங்கத்துக்கு சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதே சமயம் அரசாங்கம் இந்த நாடு பல சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில தன்னுடைய குடும்பத்தை இலக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அவருமே அந்த ஒரு விடயத்தினை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதே சமயம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயும் கூட பல உறுப்பினர்கள் சட்டவிரோதமான இந்த காணிகளை கொள்வனவு செய்கின்ற அந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் அவர்களுக்கு எதிராகவும் வழக்குகள் இருக்கிறதாகவும் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் இலக்கு வைத்திருக்கிறதாகவும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த சிறு குழந்தைகள் விளையாடுகின்ற பொழுது சொல்வார்கள், நான் மட்டும் அதனை செய்யவில்லை, இவர் தான் செய்தார், அவருக்குமே நீங்க அடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன சண்டை ஒன்று போடுவார்கள். அது மாதிரியாகத்தான் இவர்களினுடைய இந்த அரசியல் மோதல்கள் என்பதும் போய்கொண்டிருக்கின்றது. அதே சமயம் சட்டம் என்பதை சமமாக பயன்படுத்த வேண்டும், எங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அவர்களுடைய அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியுமாக அவர் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற மாதிரியையும் அவர் சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தை நாடாளுமன்றத்தில் தான் மட்டுமே விமர்சித்து வருகிறதாகவும் இவர்கள் எல்லாருமே அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் தங்கள் மீது இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டுமாக அவர் அதனை அழுத்தி குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் இவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஏற்கனவே இவர் 2 தடவைகள் இப்பொழுது சொல்லிய விடயத்துடன் 2 தடவைகள் எங்கள் மீது குற்றம் இருந்தால் நிரூபியுங்கள் அப்படி என்று சொல்லி அரசாங்கத்துக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர் சொல்லிவிட்டார். அதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில், கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த குற்றப்பத்திரிகை எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிரிஷ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மீது இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான குற்றப்பத்திரிகை தான் அங்கே மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இவரை அடிப்படையாக கொண்டு இவரை மையப்படுத்தியதான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட போகின்றது. ஆகவே பார்க்கலாம் இவர்கள் மீதான குற்றங்கள் அனைத்துமே ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்களா அல்லது சட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டைகளின் ஊடாக வெளியே சுதந்திரமாகவே நடமாடப் போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்வதற்கு மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.